லக்ஷபதி, ஸ்ரீலங்கா காட் டேலண்ட், த வாய்ஸ் ஸ்ரீலங்கா, மணி ட்ராப் போன்ற சர்வதேச தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை இலங்கை தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்திய சிரசு டிவியின் புதிய நிகழ்ச்சியே சிரசு கேட்ச் பாயிண்ட். கேட்ச் பாயிண்ட் ITV சர்வதேச நிறுவனத்தின் புதிய தயாரிப்பாகும். கேட்ச் பாயிண்ட் ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுக் கொண்டுள்ள ஆசியாவின் முதல் நாடு இலங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. තරඟකරුවන් දෙදෙනෙක් එකතු වූ කණ්ඩායම් දෙකක් කුතුහලය පිරි තරඟ වට 4ක් දැනුම සමග ක්‍රියාශීලීත්වය මුසු වූ වෙනස්ම ගේම් ෂෝ එකක්. சிரசு கேட்ச் பாயிண்ட் நிகழ்ச்சியை பிரபல இளம் நடிகர் யஷ் வீரசிங்க தொகுத்து வழங்குகின்றார். උත්තරේ හරි ගියා හෝ වැරදුනා හෝ කොහොම හරි කරලා රෝස පාට බෝලේ අල්ලගත්තොත් ඕගොල්ලෝ දිනුවා. ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் அறிமுக நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர், இலத்திரனியல் ஊடக பிரதானி ஷெவான் டேனியல், MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்சரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். எவ்வேளையிலும் புதியதொரு விடயத்தை முன்னெடுப்பதே முக்கியமானது. 5 மில்லியன் மணி டிராப் நிகழ்ச்சியை 2 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகம் செய்யும் போது அது ஒரு புதிய கருத்திட்டமாக இருந்தது. பல பிரச்சனைகள் இருந்தன. 5 மில்லியனிலிருந்து பணம் குறைந்து கொண்டு போவதை மக்கள் விரும்புவார்களா? எனினும் நாம் புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கும் போது போட்டியாளர்களுக்கு அது சவாலாக அமையும் போது நிகழ்ச்சியின் பார்வையாளர்கள் அதனுடன் இணைந்து கொள்வார்கள். கேட்ச் பாயிண்ட் நிகழ்ச்சியில் அந்த கருத்திட்டமே இருப்பதாக நான் நினைக்கின்றேன். தற்போது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் உலக தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளன. தெற்காசியாவில் எமது தொலைக்காட்சியை ICC மற்றும் ACC உள்ளிட்ட உலகளாவிய பங்காளர்களுடன் அதிகளவு இணைந்து பணியாற்றுவதாக நான் நினைக்கின்றேன். அதன்போது இலங்கையர்களுக்கு உலகளாவிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் அனுபவமும் கிடைக்கின்றது. அத்துடன் இலங்கையர்களுக்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஓர் மேடையும் கிடைக்கின்றது. அதுவே கேட்ச் பாயிண்ட் நிகழ்ச்சியின் பின்னால் உள்ள நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியின் பின்னால் பாரியதொரு தொழில்நுட்ப பணி இருக்கிறது. ITV நிறுவனம் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யும் போது தொழில்நுட்ப விடயங்களையும் அதே போன்று பின்பற்ற வேண்டும். இங்கு விசேடமான சாஃப்ட்வேர் ஒன்று காணப்படுகிறது. இங்கு பந்து விழும் விதத்தினை நீங்கள் காண்கின்றீர்கள். எனவே அந்த சாஃப்ட்வேர் தொடர்பில் நான் பெருமையுடன் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அந்த கௌரவம் முழுமையாக ஸ்டைன் கலையத்தில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் செல்ல வேண்டும். அவர்களே ITV நிறுவனத்திற்காக இலங்கையில் அந்த மென்பொருளை உருவாக்கினர். 12ஆம் தேதி முதல் வார இறுதி நாட்களில் கேட்ச் பாயிண்ட் நிகழ்ச்சியை சிரசு டிவியில் கண்டுகளிக்கலாம். Sirasa Catch Point.